வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சாஃப்ட் ஸ்டார்டர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அவரோட விருப்பத்துக்காக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதில் ஏபிபிங்கிற ஒரு பிராண்ட் மாடலோட சாஃப்ட் ஸ்டார்டரை பற்றி ஒரு சிறிய விளக்கம்னு தரேன். நிறைய டைப் சாஃப்ட் ஸ்டார்டர் இருக்குது. சாஃப்ட் ஸ்டார்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணது அவ்வளோ எளிதில்லை. அதனால் நான் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி ஆராயலாம். அது எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன பாகங்கள் முக்கிய பாகங்கள் இருக்குது, எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் அது பேரை வச்சே தெரியுது. இது ஒரு பெரிய 3 ஃபேஸ் மோட்டரை, ஒரு ப்ளோயர் மோட்டர், அந்த மாதிரி பாய்லரில் டக்ட் மோட்டர், அந்த மாதிரி உள்ள ஃபேன் மோட்டர், அந்த மாதிரி உள்ளதை ஹெவி மோட்டரை நம்ம டைரக்ட் டிஓஎல் ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதற்காக அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்ணுவதற்காக, ஏன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரோட்டர் வந்து நிலையான பொசிஷன்லேருந்து சுற்றும் பொழுது அதிகமான கரண்ட் எடுக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரண்ட்டை கம்மி பண்ணி அதை ரோட்டரை சுழல வைத்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகம் ரோட்டர் சுழலும் பொழுது அதை வந்து ஃபுல் கரண்ட்டையும் கொடுப்பாங்க. இது 2-3 மெத்தடில் கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த இருக்கக்கூடிய வைண்டிங்கையே முதல்ல ஸ்டாரில் கனெக்ட் பண்ணி செய்வாங்க. ஸ்டாரில் வந்து காயில் சீரியஸாக இருக்கும் பொழுது அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால நமக்கு குறைத்த கரண்ட் மூலியமாக ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆனோடனே டெல்டாவில் மாற்றிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருங்க. இன்னொரு ஸ்டார்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அந்த மெத்தட்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை விட இப்போ இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட் ஸ்டார்டர் இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் தான். இந்த ஸ்டார்டரில் நம்ம எப்படி என்ன யூஸ் பண்ணுறோன்னா பாருங்கள், இதில் ஒரு எஸ்சிஆர் சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் மின்னணு சாதனத்தை பயன்படுத்தி, இப்போ நம்ம ஃபேன்ல எல்லாம் ரெகுலேட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே போல தான் இதுலேயும் அமைந்திருக்கும். அதில் ஃபேனில் வந்து சிங்கிள் ஃபேஸு, அதனால ஒரே ஒரு எஸ்சிஆர் செட்டை வச்சு ஒரே ஒரு ஃபேஸுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இதில் 3 ஃபேஸுங்கிறதுனால 3 ஃபேஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. 2 ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணாலே 3வது ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். இது போல தான் நமக்கு எளிமையாக அமைத்திருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஸ்டாப் பண்ணும் பொழுது மட்டும்தான் பயன்படும். பாக்கி நேரங்களில் இது பைபாஸ் ஆகிடும். அதாவது முழு வேகத்தில் ஓடும் பொழுதும் இது பைபாஸ் ஆகிடும். அதுதான் இதோட மெத்தடு. இதை கொஞ்சம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். இது அமைந்திருக்கக்கூடிய சர்க்கியூட் இதுதான். இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய முக்கிய பாகமான எஸ்சிஆர் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம், இது முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வீடியோ சேனலில் போயிட்டு நீங்கள் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரை பற்றி பாருங்கள். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெளிவாக நம்ம அதில் விளக்கியிருக்கோம், ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சிருக்கோம். ஓகேங்க. இப்போ இந்த எஸ்சிஆருங்கிறது இது போல தான் அமைந்திருக்கும். இதே பாகம் இதே மாதிரி ஷேப்பில் இல்லை. சில ஹெவி டியூட்டி எஸ்சிஆர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு கனெக்டர்ஸ் மாதிரி அமைந்திருக்கும். 3 ஃபேஸ் கனெக்டர்ஸ் வருது இல்லைங்களா, அதே போல் அமைந்திருக்கும். இது சிம்பிளாக உள்ள எளிமையாக உள்ள எஸ்சிஆரோட மாடல். இது வந்து எஸ்சிஆருங்கிறது சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு டயோடு தான். ஆனால் இது கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம இந்த டயோடை எப்போ வேணுமோ, எந்த சமயத்தில் எந்த நொடியில் அது கண்டக்ட் ஆகணுமோ நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுதான் இதோட வசதி. இது ஒரு சுவிட்ச் மாதிரி தான். இது டயோடுங்கிறதுனால இது வழியாக டிசி மட்டும்தான் பாஸ் ஆகும், ஏசி பாஸ் ஆகாது. அது மட்டுமல்ல, இதை ரீசெட் பண்ணுவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளையை தான் பிரேக் பண்ணணும். இதை பற்றி நம்ம வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சிறிய அனிமேஷன் மூலியமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டயோடில் இருக்கிறது போலயே ஆனோடு கேத்தோடு 2 டெர்மினல் இருக்குது. அந்த கேத்தோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுன்னு ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த கேட்டில் நீங்கள் எப்போ ட்ரிகர் பண்ணுறீங்களோ அப்போ இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகி டிசியை அலோவ் பண்ணிவிடும். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸில் இது வேலை செய்யாது. ஃபார்வர்ட் பயாஸ் தான் டயோடை போல தான் வேலை செய்யும். ஆனால் எப்போ கேட்டில் நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்களோ, ஒரு ட்ரிகர் கொடுத்தா போதும், சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ட்ரிகர் பல்ஸ் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கண்டக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ எப்போ ட்ரிகர் கொடுக்குறோங்கிறது நம்ம வந்து டிசைட் பண்ணுறது தான். அதை தான் நம்ம இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரில் பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு எளிமையாக நான் வந்து ஒரு பல்சேட்டிங் டிசி கொடுக்குறேன். பியூர் டிசியில் இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் வேலை செய்யும். அதனால் டிசியில் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை போல் பல்சேட்டிங் டிசியில் தான் பயன்படுத்த முடியும். என்ன காரணம்னா, இதை ஒரு தடவையும் ரீசெட் பண்ணுவதற்கு இதை ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா இது பெர்மனெண்ட்டாக ஆன் ஆகிடும். அப்படி திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா கேட்டில் நீங்கள் வந்து பல்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி ஆன் ஆனது ஆன் ஆயபடி நின்றோம்.
அதை திருப்பி ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஆனோடில் இருக்கக்கூடிய பவரை வந்து ரீசெட் பண்ணணும். அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப எளிமையான முறையில் இதுக்காக ஒரு சுவிட்ச் ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பல்சேட்டிங் டிசி கொடுத்துருவாங்க. இந்த பல்சேட்டிங் டிசியில் ஒரு சைக்கிள்லையும் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டாக வரும். 0 வோல்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட சுவிட்ச் ஆஃப் மாதிரி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பல்சேட்டிங் டிசியில் சுவிச்சிங் ஆஃப் சுவிச்சிங் ஆன் நடக்குது. அதனால ஒரு சைக்கிள்லையும் இது ரீசெட் ஆகிடும். அப்போ ரீசெட் ஆனோன்னா புது பல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த பல்ஸை நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது நம்ம ஆனோடில் செலுத்தக்கூடியது முழு வேவ் ஃபார்மை செலுத்தினோம். ஆனால் நம்ம கொஞ்சம் டைம் கழித்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால எப்போ கண்டக்ட் பண்ணிங்களோ அப்போ அது டயோடு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது ஆன்லேயே தான் இருக்குது, மறுபடியும் ஆஃப் ஆகும் வரை. ஆஃப் ஆன உடனே மறுபடியும் நீங்கள் பல்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த சைக்கிள் வரும். இதை போல் நமக்கு அதோட ஆவரேஜ் கிடையாதுங்க, ஆர்எம்எஸ் வேல்யூ தான் முக்கியம். ஏன்னா ஆர்எம்எஸ் வேல்யூவை பொறுத்து தான் மோட்டரோட வேகம் அமைந்திருக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, இதில் உள்ள ஆர்எம்எஸ் வேல்யூவை இந்த மூலியமாக, அதாவது இதை காலதாமதமாக ட்ரிகர் பண்ணுறது மூலியமாக நம்ம குறைக்கலாம், கூட்டலாம். இப்போ நீங்கள் வந்து 0 ஆங்கிள் கொடுத்துட்டீங்கன்னா, இது ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது முழுவதுமாக நமக்கு இதில் இருக்கக்கூடிய டிசியை அப்படியே அலோவ் பண்ணிடும். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் டைம் டிலே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மினிமமில் வந்து அது கிட்டத்தட்ட ஸ்டாப் கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ எவ்வளோ மினிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது, எவ்வளோ ஸ்டார்டிங் கரண்ட் கொடுக்கணுங்கிறது இருக்குது. அதை பொறுத்து நம்ம இந்த ஆங்கிளை வந்து மினிமம் மேக்ஸிமமுக்கு லிமிட் வச்சுக்கலாங்க. அந்த லிமிட் எல்லாம் நம்ம வந்து இப்போ சாஃப்ட் ஸ்டார்டரில் செட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து எஸ்சிஆருங்கிறது. ஆனால் இதில் இதில் எப்படி அமைந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலியமாக ட்ரிகர் பண்ணுறேங்க. இப்போ இதை வந்து நான் வேரி பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து சேம் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கணும். நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்களோ, இப்போ 50 ஹெர்ட்ஸ்னா இதுவும் 50 ஹெர்ட்ஸில் தான் வரணும். ஆனால் நீங்கள் பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலியமாக இதை வேரி பண்ணுறதுனால உங்களோட ட்ரிகரிங் டைம் வந்து வேரி ஆகும். அந்த ட்ரிகரிங் டைம் வேரி ஆகி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ ட்ரிகரிங் டைம் வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரிகர் டைம் முன்னாடி ஏர்லியாக நடந்தோன்னா அதிகமான ஆர்எம்எஸ் வேல்யூ கிடைச்சிருது. புரியுதுங்களா? இப்போ இப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. இப்போ ஒரு மோட்டர் ஸ்லோவாக சுற்றும். இப்படி பண்ணும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் பொசிஷன் கண்டக்ஷனில் இருக்குது. அப்போ அதிவேகமாக இது சுற்றும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் மெத்தடு. பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது ஏசியில் தான் வருது. நம்மளோட இண்டக்ஷன் மோட்டர் இது பல்சேட்டிங் டிசியில் வருது. நம்ம இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஏசியில் இருக்கும், அதாவது சைன் வேவாக இருக்கும், இதை போல் இருக்கும். அப்போ சைன் வேவாக இருக்கணும், என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். 2 ஏசிஆரை இதை போல் தலைகீழாக ஒன்று ஃபார்வர்டு பயாஸ்லையும் ஒன்று ரிவர்ஸ் பயாஸ்லையும் போட்டணும். இந்த மாதிரி போடுவது மூலியமா என்ன பயன்னா, இதில் ஃபார்வர்ட் பல்ஸ் பாசிட்டிவ் பல்ஸ் வரும்பொழுது மேலே இருக்கக்கூடிய எஸ்சிஆர் வேலை செய்யும், நெகட்டிவ் பல்ஸ் வரும்போது கீழே இருக்கக்கூடிய எஸ்சிஆர் வேலை செய்யும். கேட்டு பல்ஸ் ஒன்று தான், ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டாக கொடுத்துருவாங்க. இது சேர்ந்தே ஒரு காம்பனண்ட் வருது, ட்ரையாக்குன்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட். ஆனால் அதில் ஹெவி லோடு தாங்காது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 2 எஸ்சிஆரை இதை போல தலைகீழாக ஆப்போசிட்டாக கொடுத்துருவாங்க. ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாகவும் ஒன்று ரிவர்ஸ் பயாஸாகவும் கொடுத்து காமன் டெர்மினலை எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதுதான், இந்த மெத்தடை தான் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் ஒரு ஃபேஸுக்கும். இப்போ நமக்கு 3 ஃபேஸ் மோட்டரில் 3 ஃபேஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 2 ஃபேஸுக்கு மட்டும் இது கொடுத்தா போதும், 3வது ஃபேஸை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா ஒரு ஃபேஸுக்கு 2 ஒயர் தேவை. ஒரு ஃபேஸ் உள்ளே போயிட்டு நியூட்ரலாக இன்னொரு ஒயர் அமையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகிடும். அதனால 2 கொடுத்தா போதும். 3 ஃபேஸுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சில மாடலில் 3 கொடுக்குறாங்க, பட் தேவையில்லை, 2 ஃபேஸே போதுமானது. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஃபேஸும் இங்கே கண்ட்ரோல் ஆயிருக்கு, நெகட்டிவ் ஃபேஸும் கண்ட்ரோல் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா, பாசிட்டிவ் ஃபேஸு மேலே உள்ள எஸ்சிஆர் கண்ட்ரோல் பண்ணுது, நெகட்டிவ் ஃபேஸு கீழே உள்ள எஸ்சிஆர் கண்ட்ரோல் பண்ணுது. பல்ஸ் ஒன்று தான். இந்த பல்ஸை பிடபிள்யூஎம் மூலியமாக ஸ்டார்டிங்கில் வந்து டிலே பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரேம்ப் அப் பண்ணுவாங்க. அது பேர் ரேம்ப் அப்னு சொல்கிறது. அந்த ரேம்ப் அப்னா அப்படியே நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருது, பல்ஸ் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். அப்போ இது என்ன ஒன்றா, ஸ்டார்டிங்கில் வந்து இது கம்மியான ஆங்கிளில் ட்ரிகர் ஆகிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது முழுவதுமாக கண்டக்ஷன் மோடுக்கு வந்துடும். ஸோ அப்போ இதுதான் இதோட மெத்தடு. ஆனால் ஃபுல்லாக கண்டக்ஷன் ஆனதுக்கப்புறம் இதை பைபாஸ் பண்ணிவிடுவாங்க. நான் அதையும் காமிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இதிலேயே போட்டிருக்கிறாங்க. இது ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர்லையும் அது எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த டெர்மினலோட கனெக்ஷன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக இதில் வந்து 3 கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலை பற்றி சிறிது நேரத்தில் விளக்கமாக பார்க்கலாம். ஒரு கண்ட்ரோல் வந்து ரேம்ப் அப், அதாவது ஸ்டார்டிங்கில் எவ்வளவு ஸ்லோவாக அது வந்து ஸ்பீடை பிக்கப் பண்ணணும், எவ்வளவு நேரம்ங்கிற கணக்குங்க. அந்த டைமை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். எத்தனை செகண்டில் அது 0 ஆர்பிஎம்லேருந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் வரணும். அதே மாதிரி ரேம்ப் டவுனில் வந்து எத்தனை ஸ்டாப் பண்ணும் பொழுது எவ்வளவு வேகமாக அது ஸ்டாப் ஆகி ஸ்டாப் கண்டிஷனுக்கு வரணும். புரியுதுங்களா? அதோட டைமு. அதற்கப்புறம் ஸ்டார்டிங் வோல்டேஜ் எவ்வளோ வேணும்,
எண்டிங் வோல்டேஜ் எவ்வளோ வேணும், அதாவது ஸ்டாப் வோல்டேஜ் எவ்வளோ வேணுங்கிறத டிசைட் பண்ணலாம். ஏன்னா ஜீரோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. மோட்டர் ஸ்டார்ட் பண்ண மினிமம் ட்ரிகரிங் பாயிண்ட் தேவை. அந்த பாயிண்ட்டு எவ்வளோ தூரத்தில் கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்டாப் பண்ணும் பொழுதும் எவ்வளோ தூரத்தில் வந்த உடனே அந்த மோட்டரை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குறிச்சு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த மாடலில், இது மாதிரி நீங்கள் ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே மூலியமாக அது மூலியமாக கூட பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், கண்ட்ரோல் சர்க்கியூட்டுங்கிறது இந்த ரிலே ஆஃப் அண்ட் ஆன் பண்ணக்கூடியது. இதில் திக்கான 3 கலர் கொடுத்துருக்கிறது தான் மோட்டருக்கு போக வேண்டிய மெயின் 3 ஃபேஸ் சப்ளைங்க. இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் பூரா லோ வோல்டேஜ் 24 வோல்ட் ஏசிலையும் வேலை செய்யும், டிசிலையும் வேலை செய்யும். அதற்காக தனி பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் பிரேக்கர் 3 ஃபேஸ் பிரேக்கர். இது வந்து ஆர்சிசிபி கூட கொடுப்பாங்க, ரெசிடியூவல் கரண்ட் கண்ட்ரோல் மாடல் கூட கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம வீடியோவில் நிறைய பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோ சேனலில் பாருங்கள், ஆர்சிசிபினா என்ன அப்படின்ட்டு, இஎல்சிபி ஆர்சிசிபினா என்னங்கிறத. ஓகேங்க, இது 3 ஃபேஸும் இதில் கொடுத்துட்றோம். இதில் L1 L2 L3 அப்படிங்கிறது தான் இன்புட் லைன். எப்பொழுதுமே ஒரு கான்டாக்டரோ ஒரு பிரேக்கரோ எடுத்திங்கன்னா எல் ஆரம்பிக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா அது வந்து இன்புட்டாக இருக்கும், டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து A1 A2ங்கிறது காயிலோட வோல்டேஜாக இருக்கும். நார்மலாக A1 A2 தான் காயிலுக்கு கொடுப்பாங்க, புரியுதுங்களா? A2வை எப்போதுமே நியூட்ரல் நெகட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. A1ல தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் கண்ட்ரோல் இதில் கொடுக்கலாம். இது இந்த ஸ்டாப் கண்ட்ரோல் வந்து இதுலேயே கொடுத்துருக்குறாங்க, எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுலேயே படம் இருக்குது. அந்த படத்தை வச்சு தான் நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் மூலியமாக அந்த டைமுக்கு அப்புறம் அந்த மோட்டர் ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகிடும். இது ஃபுல் ஸ்பீட் எடுத்த உடனே இது பைபாஸ் பண்ணுவதற்கு சில மாடலில் பார்த்தீங்கன்னா தனியாக பிரேக்கர் கொடுப்பாங்க. பட் இந்த மாடலில் இன்பில்ட் பிரேக்கர் கொடுத்துருக்குறாங்க. அந்த கான்டாக்டர்னு சொல்கிறதுங்க இன்பில்ட் பைபாஸ் கான்டாக்டர். அந்த கான்டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல் ஸ்பீட் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் கண்டினியூஸாக வேலை செய்யணும் அவசியம் இல்லை. நமக்கு ஸ்டார்டிங் போதும் ஸ்டாப் போது மட்டும் இது உபயோகமாகும். பாக்கி நேரங்களில் இது பயன்படாது. தேவையில்லாமல் அது ஹீட் ஆகும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்லோ ஸ்பீடில் 0லேருந்து ஃபுல் ஸ்பீடு வர இது பயன்படும். அதற்கப்புறம் பைபாஸ் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணும் பொழுது அந்த பைபாஸ் மோடு ரிலீஸ் ஆகிட்டு ரேம்ப் டவுனுக்கு வரும். ரேம்ப் டவுன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் மெத்தடு. சில மாடலில் இது வெளியில் இருக்கும் கான்டாக்டர், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் வந்து இன்பில்ட் கான்டாக்டர், பைபாஸ் கான்டாக்டர். இதோட டீட்டெயில் வந்து நீங்கள் நான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள் 3 கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஸ்டார்ட் ரேம்ப்பு. ஸ்டார்ட் ரேம்ப்பு 1லேருந்து 20 செகண்ட் வரை கொடுக்கலாங்க. மேக்ஸிமம் 20 செகண்ட் கொடுக்கலாம். 10 செகண்ட் 15 செகண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாப் ரேம்ப்பு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், 5 செகண்டில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப வேகமாக அவ்வளோ நேரம் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு குறைச்சி கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா அந்த ட்ரிகர் வேல்யூவை கூட்டும் குறைக்கும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா ஸ்டார்டிங் வோல்டேஜ் எவ்வளோ வேணும், மினிமம் எவ்வளோ வேணுங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். அதை நீங்கள் பர்சன்டேஜில் கொடுத்துட்டீங்கன்னா இதை பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் எவ்வளோ வேணும். 0லேருந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால இனிஷியல் வோல்டேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 0லாம் கொண்டு வர முடியாது. பாருங்கள் 40%லேருந்து 70 வரை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 100% பண்ண முடியாது. அதுதான் இதோட மெத்தடு. இந்த பர்சன்டேஜ் தான் அது வந்து ரேம்பில் உங்களுக்கு கிடைக்கும். அது போக இதில் சர்க்கியூட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா L1 L2 மட்டும்தான் தைரிஸ்டர், அதாவது எஸ்சிஆர்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. 2 எஸ்சிஆரை, ஒன்று ரிவர்ஸ் பொலாரிட்டி, ஒன்று ஃபார்வர்ட் பொலாரிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பைபாஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பைபாஸில் இன்பில்ட் பைபாஸுங்க. இது என்ன ஒன்றா ஃபுல் ஸ்பீடு வந்த உடனே இந்த பைபாஸ் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எஸ்சிஆர் வந்து சூடாகாது, பயன்படாது. அதுதான் இதோட மெத்தடு. மற்றபடி இது வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுலேயே ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டார்ட் ஸ்டாப். இதில் நிறைய மெத்தடில் கனெக்ட் பண்ணலாம். நான் ஒரு மெத்தடில் உங்களுக்கு ஒரு புரிவதற்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெத்தடை அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண மெத்தடில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஸ்டார்ட் பட்டன், இது ஸ்டாப் பட்டன். இந்த எல்என்னுங்கிறது 230 வோல்ட்டாகவும் இருக்கலாம், 24 வோல்ட்டாக இருக்கலாம். இந்த மாடலில் 24 வோல்ட் ஏசியும் கொடுக்கலாம், டிசியும் கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 to 240 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 100 and 240 கூட கொடுத்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை பொறுத்து இருக்குது. சில இதில் 24 வோல்ட் வரும், சில இதில் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வரும். 220 வோல்ட்னா நீங்கள் 220 வோல்ட் எளிதாக இந்த 3 ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபேஸை மட்டும் கூட எடுத்து கொடுத்துடலாம். இதற்காக ஒரு ஸ்டெப் டவுன் பவர் சப்ளை தேவையில்லைங்க. இதுதான் மெத்தடு. இது ரொம்ப எளிதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய A1 A2ங்கிறது காயில். எந்த ஒரு கான்டாக்ட் எடுத்தீங்கனாலும் A1 A2 காயிலாக இருக்கும். L1 L2 L3 வந்து இன்புட் பவர் சப்ளையோட கனெக்டராக இருக்கும். T1 T2 T3 அவுட்புட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 246, இங்கே வந்து 135. ஈவன் நம்பராக, ஆட் நம்பராக இருக்கிறது இன்புட்டாக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கிறது அவுட்புட்டாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டுங்க. ஒரு கான்டாக்டர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் மாறாது.
A1 A2லாம் மாறாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு கான்டாக்டர் எடுத்தாலும் இந்த போல் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் எளிதாக அது இன்புட்டா அவுட்புட்டா காயில் சப்ளையா அப்படிங்கிறத எளிதாக நீங்கள் பார்த்துடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதோட மெத்தடு. கண்டிப்பாக இந்த நண்பருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்க, இந்த சாஃப்ட் ஸ்டார்டரில் என்னென்ன பயன் இருக்குன்னா இன்ரஷ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் முக்கியமானது. சாஃப்ட் ஸ்டார்டர்னாலே இன்ரஷ் கரண்ட், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான கரண்ட் மோட்டருக்குள்ளே போச்சுன்னா அது வந்து நல்லதில்லை, மோட்டருக்கு ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால இந்த இன்ரஷ் கரண்ட்டை கம்மி பண்ணுவதற்காக பயன்படுத்துவது தான். ஆனால் அதுக்காக சாஃப்ட் ஸ்டார்ட் வேணுங்கிறது இல்லைங்க. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்பொழுது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் ஒரு ஜர்க் வரும், ஒரு மாதிரி ஒரு சடனாக அது வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த மோட்டருக்கு ஹெவி பல்ஸ் வரும், ஒரு டார்க் வரும். அதனால பிசிக்கல் பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த சாஃப்ட் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஃபேனுக்கு ரெகுலேட்டர், சேம் அதே தாங்க. ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி நீங்கள் ஸ்பீடு வேரி பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான் இங்கே பண்ணுறோம். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஹெவி டியூட்டியில் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஏன்னா இது வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் அந்த மோட்ரு ஹெவியாக இருக்கும் பொழுது ப்ளோயர் மோட்டர்லாம் நீங்கள் ஹெவி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இது மூலியமாக பண்ணிங்கன்னா மோட்டரோட லைஃப் வரும், கரண்ட்டு கன்சப்ஷன் கம்மியாகும், இன்ரஷ் கரண்ட் வராது, ஓவர் ஹீட் ஆகாது, காயிலோட லைஃப் ஜாஸ்தி வரும். ஸோ இப்போ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த அட்வான்டேஜஸ் தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய மாடல்ஸ் வருதுங்க. அந்தந்த மாடலோட மேனுவலை பார்த்து அது எப்படி செட் பண்ணணும் நீங்கள் எளிதாக பார்க்கலாம். முக்கியமாக இதில் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் இந்த இன்பில்ட் பைபாஸ் கான்டாக்டர் இல்லைன்னா வெளியில் இருந்தால் இதுலேயே டெர்மினல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எங்கே பைபாஸ் கான்டாக்டரை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதில் உள்ள இந்த கான்டாக்டரோட சப்ளை, காயில் சப்ளையை அதில் கொண்டு வந்து கொடுத்துடலாம். அது போக உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும், ஸ்டார்ட் ரன் இண்டிகேஷன், அலாம் இண்டிகேஷன். இதுலேயே பாருங்கள் 2 அலாம் இருக்குது. மேலே ஆன்னு ஒன்று இருக்குது. ஆன் என்னென்னா நீங்கள் இந்த 220 வோல்ட் சப்ளை கண்ட்ரோல் சர்க்கியூட் கொடுத்தா இது பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆன் வந்து ஸ்டெடியாக எரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரன் இண்டிகேஷன் க்ரீனில் வரும். டிஓஆருங்கிறது அது வந்து தெர்மல் ஓவர் ரோல் ரிலேங்க. அது ஏதாவது ஓவர் கரண்ட்னால ஓவர் ஹீட் ஆச்சுன்னா, அது ட்ரிப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரெட் இண்டிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இதுதான் இதோட சிஸ்டம். இந்த மாடலுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா மாடலும் சிமிலர், மோரார்லெஸ் சிமிலர் தான். எளிதாக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ரொம்ப எளிது தான், கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த போர்டுக்கு உள்ளே உள்ளதில் ஒரு முக்கியமான ஒன்று கவனிக்கணும். இதில் நான் இது திருப்பி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் இருக்கு இல்லைங்களா, இந்த 0 கிராஸ் ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரத்தில் வந்து ட்ரிகர் பண்ணணுங்கிறத, இந்த 0 கிராஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்தில் ட்ரிகர் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவையில்லாமல் எதோ ஆங்கிள் எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பல்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி கண்டக்ஷன் ஆகிருக்கும், ஒரு பல்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கண்டக்ட் ஆகிடும். அந்த மாதிரி கண்டக்ஷன் ஆகக்கூடாது, சிமிலராக இருக்கணுங்கிறதுனால ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க, 0 கிராசிங் டிடெக்டர். இது நம்ம முன்னாடி எலக்ட்ரானிக்ஸில் நிறைய தடவை படிச்சிருக்கோம். அதை பற்றி தனியாக கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது 1 மணி நேரம் வீடியோ ஆகிடும். அதனால 0 கிராசிங் டிடெக்டர்னு ஒன்று இருக்கும். அந்த டிடெக்டர் பண்ணி அது டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த பல்ஸை வந்து இது கவுண்ட் பண்ணிக்கும். அப்போ ஒரு பல்ஸுக்கும் அது 0 கிராஸ் டிடெக்டரோட பல்ஸ் வரணும். அது வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தூரத்தில் ட்ரிகர் பண்ணுங்கிறத அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோ அல்லது கண்ட்ரோலர் வந்து டிசைட் பண்ணிக்கும். அதனால இந்த செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 0 கிராஸ் டிடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி உள்ளே இருக்குது. ஆனால் அதை நம்ம ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, பட் உங்களுக்கு இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியவங்க என்னோட சேனலில் 0 கிராஸ் டிடெக்டரை பற்றியே நான் வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். ஏசியில் இருக்கக்கூடிய ப்ளோயர் மோட்டருக்கு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரோலர் எப்படி வேலை செய்யுதுங்கிறது அந்த 0 கிராஸ் டிடெக்டரை வச்சு தான் அந்த ட்ரையாக் அதில் இருக்கக்கூடிய தைரிஸ்டர் வேலை செய்யுது. அதே மெத்தட் தான் இதுலேயும் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு எளிமையாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் இதோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு. கண்டிப்பாக அந்த நண்பருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட்டில் கொடுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த அளவு டீட்டெயில் வேணும், இல்லை இதோட கப்பலில் இதே சாஃப்ட் சர்க்கியூட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதோட ஃபுல் சர்க்கியூட் வேணும்னாலும் ஒரு தடவை டைம் கிடச்சிச்சின்னா அதையும் கூட நான் சர்க்கியூட்டை வச்சு எப்படி இதை வந்து லைன் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோக்கள் நீங்கள் நண்பர்கள் என்னோட வியூவர்ஸ் கேட்ட வீடியோக்கள்லாம் நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். 1 by 1 கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.